நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. சென்ற வாரம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சிருக்கு. அந்த ரிவர்சல் பேட்டர்ன் எந்த இடத்துலையுமே பொய்யாகலை. மார்க்கெட் என்ன பண்ணியிருந்திருக்கு, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட் அடுத்ததும் கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. சரிங்களா, மேலே வந்துட்டு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டையும் பிரேக் பண்ண மார்க்கெட் அகைன் இந்த வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23,350 to 500க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு வர முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பேனிக்கில் தான் மார்க்கெட் நம்மளை வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு, திருப்பி அகைன் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 25,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே வந்துச்சுன்னா ஒன்ஸ் அந்த 25,000 அப்படிங்கிற இந்த கிராஸாக ஒரு ட்ரெண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக அப்புறம் நியூ ஆல் டைம் ஹைக்கு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொஞ்சம் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலே போதும், மார்க்கெட்டை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு எங்கே நிற்பாட்டணுமோ அந்த இடத்துல மார்க்கெட்டை நிற்பாட்டிடுவாங்க. சரிங்களா, எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஜோனில் தான் மார்க்கெட் என்ன ஆகிடும், கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஒரு சேஃபர் ஜோனில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கூட ஆக முடியாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஜோனில் கொண்டு வச்சுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று. 24,800 ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப் ட்ரெண்டில். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இப்பயுமே ஒரு ஜோனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. 23,900 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், 24,350 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இதே கேண்டில் இப்படியும் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஃபார்ம் பண்ணாலும் மார்க்கெட் என்ன ஆகிடும், டபுள் பாட்டம் எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் அடுத்த வாரம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கூட கொண்டு வைப்பாங்க. ஆனால் மார்க்கெட் இப்பயும் அடுத்த கேண்டில் அடுத்தடுத்த வாரங்கள் கீழே வந்தால் கூட டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், 23,100 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் வீக்லியோட ஜோன் மார்க் ஆகுது. இந்த ஜோனை மார்க்கெட் டச் பண்ணாமலே திரும்பி இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆனதுக்கு இப்படியே புல்லிஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கூட ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எதுலேயுமே சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் மார்க்கெட் சேஃபர் ஜோனை கிராஸ் ஆகலை. சப்போஸ் மார்க்கெட் இப்படி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, கீழே வருதுன்னு காமிச்சிட்டு என்ட்ரி கீழேயும் எடுக்க வச்சுட்டு அப்படியே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த கேண்டில் இப்போது டபுள் பாட்டம் மாதிரி ஆகிடும். இதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து விழுந்துருக்குங்களா, திருப்பி விழுந்துட்டு மேலே போயிருக்குங்களா, இப்போ பாருங்கள் இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இமிடியேட்டாக மார்க்கெட் பெருசாக கீழே போயிடுமா அப்படின்னு நினச்சோன்னா இமிடியேட்டாகவும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணும், டக்குன்னு அகைன் கீழே இந்த 23,200 to 100 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போணுச்சுன்னா அது டபுள் பாட்டமாக இருக்கும். இப்படியே ரிவர்சல் ஆனால் கூட அப்சைடுக்கான பொட்டன்ஷியலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ட்ரேட் பண்ணுறது மிக அவசியமான ஒன்று. பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டுக்குள்ளார இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தது அப்படின்னா இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போகலான்னு. இப்போ இடையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ரூலிங் பார்ட்டி பிஜேபி இருக்குல்ல, அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சதுனால ஒரு கேப் அப் வந்துச்சு போன வாரம் திங்கக்கிழமை மணிக்கு. அந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணாமலே இருக்குது.
சப்போஸ் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னா இப்போ மேலே போன மார்க்கெட் இந்த இடத்துல கேப்பை வந்து இப்படி ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. சரிங்களா, அதையும் பார்க்கணும். மார்க்கெட் வந்து இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதுலேயுமே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஜோனில் வந்து எஸ்எல் கன் பண்ணிட்டு தான் நிற்கிது. இன்னும் மேலெல்லாம் பிரேக் ஆகலை. சப்போஸ் கீழே வர மாதிரி இருந்தால் கூட இதுவும் திருப்பி கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளாரையே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி திருப்பி போணுச்சு அப்படின்னா இதுவுமே டபுள் பாட்டம் மாதிரி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து பாருங்கள், ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இங்கே கீழே வந்துட்டு திருப்பி மேலே போணுச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் மாதிரி கூட மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இப்படியே மேலே போனதுனாலும் விசிஎஃப் ரெக்கவரி மாதிரி கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நிஃப்டி வந்து 24,500க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். பேங்க் நிஃப்டி 52,900 53,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர்லியில் பார்த்துடலாம். அவர்லியை பொறுத்து நம்ம வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து எந்த லெவல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்காக கூட கீழே வரலாம். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. ஃப்ரைடே வந்து அழகாக மார்க்கெட்டு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்சலும் ஆகிருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து 1 ஹவரில் பார்த்தா தெரியுதுங்களா, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு கேப் அப்லேயே ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு, ட்ரெண்டையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால், திருப்பி அகைன் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால், திருப்பி இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்தாங்க, ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்காங்க, திருப்பி இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25,000 வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே இப்போதைக்கு நமக்கு அப்சைடு வந்து பார்த்திங்கன்னா 24,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து அப்சைடுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். 24,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல எது சப்போர்ட்டாக இருக்குன்னா 23,840 to 50 இந்த 800 ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த எல்லோ ஜோன், சரிங்களா, இந்த எல்லோ ஜோனை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு சென்ற வாரத்துக்கு முந்தின வர வீடியோவிலேயே நான் போட்டிருக்கேன். அந்த எல்லோ ஜோனை போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்க லெவலும் ஒரு சப்போர்ட்டு 24,100 இந்த ரேஞ்சு, அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மண்டே மார்னிங் வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு 100 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே ஓப்பன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகும். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை அந்த கேப் அப்போ இல்லை அகைன் ஒரு அடிஷ்னல் ஒரு கேப் அப்போ வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அது மண்டே மார்னிங் குளோபல் மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு பொறுத்து. 24,347 to 50 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,500, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,500 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 800 ரேஞ்ச் வரைக்கும் 750 to 800 இந்த வந்து ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த லெவலில் டச் பண்ணிட்டாலே இந்த ஜோன் 700 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெஃப்டியில் வந்து இருக்கும். பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6, இப்போ 6வது டைமும் மார்க்கெட் அதை ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே தான் வந்திருக்கு. சரிங்களா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து எவ்வளோ பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பவுன்ஸ் ஆகிட்டு கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் தான் 52,548. அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 53,355. அதற்கு மேலே போணுச்சுன்னா 53,748. அதற்கு மேலே போனால் 54,433. சரிங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு.
சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து நான் பேங்க் நிஃப்டி பண்ணாமல் இருக்குது. இந்த லெவல் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போயுமே வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 51,253 ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,500 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டி சேனலுக்குள்ளார தான் இருக்குது. சேனலை விட்டு மேலே போனால் மட்டும் மேலே போய் நிற்கிது. திருப்பி சேனலை வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த கொஸ்டின் மார்க்கு. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,138. இந்த சேனலை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சேனலை மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு. ஒரு டைம் இடையில பிரேக் ஆகிட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி போலவே ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி சேனலுக்குள்ளார வந்திருக்கு. ஒரு கொஞ்சம் சேஃபர் ஜோனில் கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு வந்திருக்கு. இதில் வந்து 23,930 அப்படிங்கிற ஜோன் வந்து ஒரு சப்போர்ட். இந்த லெவலில் கூட ஒரு சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் இந்த ஜோன். சரிங்களா, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் பேங்க் நிஃப்டி போலவே பண்ணாமல் இருக்குது. 23,665. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,113. சரிங்களா, இது வந்து தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,138. அதற்கு மேலே வந்தால் 24,261. அதற்கு மேலே வந்தால் 24,380. இதெல்லாம் வந்து ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, மிட் கேப்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து இந்த ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. 12,669 அப்படிங்கிற ஜோனில் இதே இடத்துல மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. பார்க்கலாம் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, வீடியோட இறுதியில் நிஃப்டியோட இன்னொரு பேட்டர்னையும் காமிக்கிறேன். அது ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆகாமல் தான் இன்னும் இருக்குது. அதை இன்னும் வந்து அந்த 500க்கு மேலே போனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்சால் வீடியோட இறுதிலையும் காமிக்கிறேன். 12,673 அப்படிங்கிறது மிட் கேப்புக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,800. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 12,123 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து 12,464. இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணாமல் தான் இருக்குது. மிட் கேப்பும் அந்த கேப் வந்து ஒரு ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் டவுன் சைடில் இருக்குது. 12,319 இது ஒரு ஜோன் சப்போர்ட்டு. அடுத்து 12,121, 12,000, 11,950 இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோனாக மிட் கேப்பில் இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சென்செக்ஸை பார்த்துருவோம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஜோனை வந்து பிரேக் பண்ணல. இது வந்து நான் ஃப்ரைடே வந்து போட்டு காமிச்ச லெவல்ஸு. இந்த லெவலை வந்து பாருங்களேன், ஃப்ரைடே வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலை பிரேக் பண்ணால் கீழே வந்துடும்னு. ஃப்ரைடே வந்து இந்த லெவல்ஸை வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி கீழே பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. வியாழக்கிழமை அன்றைக்கி நான் போட்ட லெவல்ஸு. சரிங்களா, இந்த ஜோனை மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும், கீழே பண்ணால் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணிடுச்சு, கீழே போயிடுச்சு. சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 79,173 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நிஃப்டி போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதே போல தான் நிஃப்டி போலவே வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. சரிங்களா, தென் இந்த லெவல் வந்து ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் 78,200 to 500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அது கீழே வந்துச்சுன்னா 77,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 79,800. அதுக்கப்புறம் இந்த ஜோன் 80,500 அப்படிங்கிறது ஒரு ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 81,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக சென்செக்ஸுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். இந்த லைன்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்குது. அது எப்போதுமே இருக்கும் நம்ம சார்ட்டில். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. இதை நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து இந்த வருங்க ரீடெஸ்ட் பண்ண வர மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கீழே விழுந்துருச்சு.
ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கீழே விழுந்துட்டு அகைன் இந்த பேட்டர்ன் வந்து ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,350 to 500க்கு மேலே வந்தால் தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழேயும் வரும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஆக்டிவேட் ஆகும், மார்க்கெட்டும் ஃபால் ஆகும். சரிங்களா, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு சான்சஸ் நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு வரல அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் டவுன் சைடு வந்ததுக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சிருக்கு, மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதே போலவே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை போய் ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. 350 to 500 மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அதற்கு மேலே வரும்போது தான் மார்க்கெட் வந்து அகைன் ஒரு மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். வாட்ஸ்அப்க்கான நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் மூலயமா சேட் பண்ணி கேட்டுக்கோங்க, கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் ஒரு 2 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஆல்ரெடி 1 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக வந்து கமாடிட்டி செக்ஷன்லேயும் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, எப்படிலாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணுது, எதெல்லாம் வந்து இன்ட்ராடேக்கு என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கமாடிட்டி செக்ஷனில் உங்களுக்காக சொல்லி தருவேன். அதை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்காக நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேண்டியதில்லை. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து நமக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அந்த டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா, நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இப்படி தான் எல்லாம் நடக்கணுங்கிறது கிடையாது. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 month வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் ரிவார்டை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.